டிஎம் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இந்த வேளையில் நாங்கள் கல்முனை நாவிதன் வழியை இணைக்கக்கூடிய கிட்டங்கி பாலத்திலே நின்று கொண்டு உங்களோடு நேரடியாக இணைந்திருக்கின்றோம். நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற தொடர்ச்சியான அடைமழை காரணமாக நாட்டினுடைய தாழ்வான பகுதிகள் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டிருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய அந்த மழை எங்களுடைய தாழ்வான பகுதிகளை அப்படியே வெள்ளப்பெருக்கினால் முற்றுகையிட்டு இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக எங்களுடைய இந்த கிட்டங்கி பாலத்தினை பொறுத்த மட்டில் அதிகளவான அரச உத்தியோகத்தர்கள் அதே போன்று வேலைகளுக்கு செல்கின்ற பிரயாணிகள் என அனைவரும் இந்த பாலத்தினை பயன்படுத்தி வருவதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த பாலம் தற்பொழுது தொடர்ச்சியாக நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற அடைமழை காரணமாக கடந்த 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் எங்களுடைய இந்த பாலம் நான் நினைக்கின்றேன் குறிப்பாக 1.5 அடி அளவிற்கு இந்த தண்ணீர் வெள்ளப்பெருக்கு எங்களுடைய இந்த பாலத்தில் புகுந்திருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த பிரயாணத்திலே பாலத்தினூடாக பிரயாணம் செய்யக்கூடிய மக்கள் பெருமளவான சிரமங்களை எதிர்நோக்கி வருவதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நவம்பர் மாதம் வந்துவிட்டாலே இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவது வழமை. அந்த இயற்கை அனர்த்தத்தில் குறிப்பாக அதிகமாக பாதிக்கப்படுவது எங்களுடைய இந்த கிட்டங்கி பாலமாகும்.